மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். கூட்டம் அலைமோதுவதால் சுமார் 4 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். தொடர்ந்து பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள்? எந்த அளவிற்கு தேவையான அடிப்படை வசதிகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? என்ன விரிவான விவரம்? கௌதமி, சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மண்டல கால பூஜை முடிவடைந்த நிலையில தற்போது பார்த்தோன்னா மகர ஜோதி விளக்கிற்காக ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கு. ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில பார்த்தோன்னா நேற்று 30,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலியமாக பதிவு செய்யப்பட்ட நிலையில சுமார் 60,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலையில நேற்று குவிந்துள்ளனர். இன்று பார்த்தோன்னா வருட கடைசி நாள் என்பதால் இன்று ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்திருக்காங்க. இன்று மட்டும் பார்த்தோம்னா 70,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலியமாகவும் 10,000 பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மூலியமாக புக் செய்ய முடியும். ஆனால் அதையும் தாண்டி தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில குவிந்திருக்காங்க. சபரிமலையில எந்த இடத்துலையும் பார்த்தோம்னா அதிக அளவு பக்தர்கள் தலையாவே தென்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா பம்பை சபரிமலை ஐயப்பர்கள் பம்பையிலிருந்து தான் ஐயப்பனை நடந்து சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். தற்போது பார்த்தோம்னா பம்பையிலையும் நீலிமலையிலையும் சரங்குத்திலையும் நடைபந்திலும் இந்த பகுதியிலிருந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. சுமார் 4 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் தான் ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில குவிந்து உள்ள நிலையிலும் பார்த்தோம்னா அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தேவசம் போர்டு சார்பாக செய்து தரப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தோம்னா பக்தர்கள் உடனடியாக தரிசனம் செய்வதற்கான தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேவசம் போர்டு தொடர்ந்து செய்து வருவதாகவும் பக்தர்கள் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருவதாக தேவசம் போர்டு தெரிவிக்கிறாங்க. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.